இப்போ நான் இங்கே சொல்கிற இந்த குட்டி கதையை கவனமாக உங்கள் காதால் கேட்டுக்கிட்டு உங்கள் மனசால் கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே சொல்கிற விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் இருந்தது. அந்த ஊர்லேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பூந்தோட்டம், பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும். இதை பார்த்தாலுமே மனசு ரொம்ப லேசாகிடும். ஏன்னே தெரியாது, அந்த பூந்தோட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பூந்தோட்டத்தில் ஏகப்பட்ட பூக்கள், விதவிதமாக பூக்கள் நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான அந்த பூந்தோட்டத்தை ஒரு காவல்காரர் தான் அதை பராமரிச்சுக்கிட்டு வராரு. தினமும் பூச்செடிகளுக்கு தண்ணி விடுவார், அந்த பூச்செடிகளுக்கு தேவையான உரமும் போடுவார். இப்படி எல்லா விதமான செயல்களும் அந்த காவல்காரர் தான் அந்த செடிகளுக்கு பராமரிச்சுட்டு வந்தார். அதனாலேயே அந்த பூந்தோட்டம் இன்னும் செழிப்பாக இருக்குது, இன்னும் வளமாக இருக்குது. இந்த காவல்காரருக்கு இந்த பூந்தோட்டத்தை பராமரிக்கிறதுனால ஒரு விதமான மன திருப்தியும் இவருக்கு கிடைக்குது. இந்த காவல்காரர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. அவருக்கு எப்போவெல்லாம் மனசில் அடக்க முடியாத கோபம் வருதோ அப்போல்லாம் அந்த தோட்டத்திலேருந்து ஒரு செடியை பிடுங்கி போட்டுருவார், அல்லது அந்த செடியோடைய கிளைகளை வெட்டி விட்டுருவார். மறுபடியும் அதை சரி செய்ய ட்ரை பண்ணுவார். இப்படியே தனக்கு கோபம் ஏற்படும் போதெல்லாம் செடிகளை சரியாக பராமரிக்கவே மாட்டார், அல்லது அந்த பூச்செடிகளை வெட்டி போட்டுருவார். இந்த அழகான பூச்செடி நாளுக்கு நாள் அது களை இழந்து போயிட்டே இருந்தது. காரணம், அந்த காவல்காரர் சரியாக பராமரிக்கலை. ஏன்னா அவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தார். தன்னுடைய கோபத்தை தணிக்க தோட்டத்தில் இருக்க பூச்செடிகளை உடச்சி போட்டுருவார், இல்லைனா பூக்களை சரியாக பறித்து அதை பராமரிக்க மாட்டார். இப்படி அந்த தோட்டத்தை நல்லா பராமரிச்சுட்டு இருந்த ஒரு காவல்காரர் தன்னுடைய கோபத்தினால அந்த தோட்டமே கலையிழந்து போச்சு. அந்த ஊர்லேயே மிகவும் அழகான தோட்டமாக இருந்த அந்த தோட்டம் இப்போது அந்த தோட்டம் இருந்த சுவடே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நான் சொல்கிற விஷயத்த ரொம்ப நிதானமாக கேளுங்க. அந்த தோட்ட காவல்காரர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அந்த பூந்தோட்டம் வேறு யாரும் இல்லை, அது உங்களுடைய குடும்பம். உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதனால் கோவப்படுறீங்க. அந்த கோவத்தை வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, உங்கள் அம்மா அப்பா, தங்கச்சி தம்பி, அல்லது உங்கள் மனைவி இல்லை உங்கள் குழந்தைகிட்ட அந்த கோவத்தை காண்பிக்கிறீங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அல்லது உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி உங்கள் ஃபேமிலி, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கோவத்தை காண்பிக்கிறப்போ ஒரு அழகான தோட்டத்தை நீங்கள் டெய்லியும் சிதைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் தோட்டத்தை மட்டும் சிதைக்கலை, உங்களுடைய கனவுகளையும் சேர்த்து சிதைச்சு புதைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோடைய தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. கோவத்தை விட பெரியது உன் கனவு, அது உண்மைதான். உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். இங்கே முக்கால்வாசி பேர் தங்களுடைய கோல் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணாமலே தான் தங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களை கேட்கறத விட்டுட்டு உங்கள் மனசாட்சிக்கிட்ட, உங்ககிட்ட நீங்கள் போய் கேளுங்க, உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன. நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படியே அதை முடிவு பண்ணி செட் பண்ணியிருந்தாலும் அந்த கோலுக்காக ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இதை உங்ககிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள். அதுக்கான விடையை நீங்களே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், நல்ல பெரிய வீடு கட்டணும், அல்லது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும். ஏன்னா படித்து முடிச்சு வளர்ந்ததுக்கப்புறம் தன்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவுக்காக தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறோமா, தொடர்ந்து அதை நோக்கி தான் போகிறோமா அப்படின்னு கேட்டால் இங்கே பாதி பேர் பாதிலே குவிட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு, இல்லை கிடைக்கிற ஒரு சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இப்படி தான் லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ எங்களுடைய கனவு அப்படின்றது இங்கேயே நசுங்கி போச்சு. ஸோ கோபம் ஃபஸ்ட்டு ஏன் வருது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அல்லது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதனால தான் உங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் சொல்கிற வேலையை உங்கள் கூட இருக்கவங்க கேட்க மாட்டாங்க, சூழ்நிலை சரியில்லை, இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன வயசில் ஒரு குழந்தை கோவப்படுறப்போ அதை கண்டு பெரியவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, என் பையன் கோவக்காரன், என் பேரன் கோவக்காரன், இப்படி சொல்லி பெருமைப்பட்டுப்பாங்க. அந்த குழந்தையும் நம்ம கோவப்படுறத பெரியவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப திரும்ப அந்த குழந்தை எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுது. நாளைக்கு வளர்ந்து பெரியவங்களாக ஆகிறப்போ அப்பவும் கோவப்படுது. கோபம் அப்படின்றது தன்னுடைய வாழ்நாளில் தவிர்க்க முடியாத ஒன்றா அந்த குழந்தைக்கு மாறிடுது. இப்படி அந்த குழந்தை இல்லை நம்ம வளர்ந்த சூழ்நிலையே ஒரு காரணமாக இருக்கிறப்போ நம்ம தான் நம்மளுடைய கனவுகளை நோக்கி நம்ம நிதானமாக பயணிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறதை விட்டுட்டு உங்களுடைய கனவு நோக்கி செயல்பட ஆரம்பிக்க. ஏன்னா கோபத்தில் உங்களுடைய ஆற்றல் இன்னும் அதிகமாக செலவுப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய கோலை நோக்கி போகிறதுக்கான உத்வேகம் குறைஞ்சிருதுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வெற்றியாளர்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் அவங்க வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட தடைகளையும் சோகங்களையும் தாண்டி தான் அந்த வெற்றி எனும் கோப்பையை அடைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த கோல், அதாவது அவங்களுடைய கனவு எவ்வளோ நிஜம், எவ்வளோ இம்பார்ட்டன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுது, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் மாற்றுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காக தான் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. இல்லை அது மூலிமா அந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஸோ உங்களுடைய கனவை நீங்கள் அடையிறப்போ உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். கண்டிப்பாக அதன் மூலிமா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம சம்மந்தமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்பட்டு நம்மளோட எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த வித பிரயோஜனமுமே இல்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணுங்கள், அந்த கோலுக்காக ஒர்க் பண்ணுங்கள்.
எப்படி நான் ஒர்க் பண்ணுறதுனே ஆரம்பிக்கிறதுனே தெரியலையா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு கோலை மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். டெய்லியுமே அந்த கோலை பற்றின ரிவ்யூ, அதாவது இன்றைக்கி நான் அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்ற மட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட முதல் வெற்றியே. ஒவ்வொரு முறையும் நீங்கள் டெய்லியுமே அதை ரிவ்யூ பண்ணி எழுதுறப்போ இன்றைக்கி அந்த கோலுக்காக நான் என்ன பண்ணேன், எந்த ஸ்டேஜில் இருக்கேன், நான் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை இந்த போர்ஷன் முடிச்சணும் அப்படின்னு பாருங்கள். இல்லை நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், இல்லை ஏதோ சம்திங் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கான பொருளாதார தேவையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் டெய்லியுமே உங்களுக்கு நீங்களே ரிவ்யூ பண்ண ஆரம்பிங்க. அதுதான் நம்மளுடைய முதல் வெற்றி. நீங்கள் இதை ப்ராசஸை ஃபாலோ பண்ண ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு உங்களுக்குள்ள ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோலை நோக்கி மட்டும் தான் நீங்கள் செயல்படுவீங்க. அது ஏன்னா அது உங்களுடைய உள் மனசுலையும் உங்களுடைய உள் உணர்வுலையும் அது ஊன்றிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுடைய கனவுகளை அடையிறதுக்கான ஒரு முதல் வெற்றிக்கான படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு கை கொடுக்குது, உங்களுக்கும் இது கை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கோவத்தை விட்டுட்டு உங்களுடைய வெற்றிக்காக உங்களுடைய கனவுகளை நோக்கி நீங்கள் செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.